கமல்ஹாசன் ஜூன் 5ஆம் தேதி தக் லைஃப் திரைப்படம் கர்நாடகத்தில் வெளியிடப்படுவது தொடர்பான மனுவினை கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கின் விசாரணையின் போதுதான் நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கின்றனர். இது தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்காக திரு பிஸ்மி இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ கமல்ஹாசன் அன்பு மன்னிப்பு கேட்காது என்று கூறியிருந்தார். அதன் பின்பு படத்திற்கு விதிக்கப்பட்ட தடை, அதனைத் தொடர்ந்து தற்போது நீதிபதிகள் எழுப்பியிருக்கும் கேள்விகள் எப்படி பார்க்குறீங்க? கமல்ஹாசனை பொறுத்தவரை கன்னட மொழியை, கன்னட மக்களை அவமானப்படுத்தணும், இழிவுபடுத்தணுங்கிறது அவருடைய நோக்கம் கிடையாது. தமிழ் மொழியின் பெருமையை பேசும்போது பார்த்தீங்கன்னா அது இந்த அளவுக்கு ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா மாறிடுச்சு. உங்களுக்கு தெரியும், அங்கே கன்னட அமைப்புகள்லாம் கமல்ஹாசனுடைய தக் லைஃப் படத்தை கர்நாடகாவில் வெளியிடுவதற்கு தடை அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு இவர் உயர்நீதிமன்றத்தை நாடுகிறார். அங்கு தனக்கு நீதி கிடைக்கும் அப்படின்னு கமல்ஹாசன் நம்பினார். ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கர்நாடக உயர்நீதிமன்றம் அவரிடம் நிறைய கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. ஸோ இதை வச்சே இப்போ கமல்ஹாசனுக்கு சாதகமான தீர்ப்பு வருவது சந்தேகம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஒருவேளை கர்நாடகா உயர்நீதிமன்றத்தில் கமலுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கவில்லை என்றால் கர்நாடகாவில் தக் லைஃப் படம் ரிலீஸ் ஆவதற்கு அந்த பிரச்சனைங்கிறது தொடரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால் கமல்ஹாசனுக்கு சுமார் ஒரு 20 கோடி வரை நஷ்டம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த பிரச்சனைகளை வைத்து பார்க்கும்போது கமலுக்கு 20 கோடி இழப்பு என்று தோன்றினாலும் கமல்ஹாசன் இந்த பிரச்சனையை எளிதில் விடமாட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்னன்னா, அடுத்து இப்ப காம்படிஷன் கமிஷன் ஒண்ணு இருக்கு. ஏற்கனவே விஸ்வரூபம் விவகாரத்திலேயே கமல் படங்களே நாங்க திரையிட மாட்டோம் அப்படின்னு தமிழ்நாடு திரையரங்க உரிமையாளர்கள்லாம் பேட்டி கொடுத்தாங்க. அதை வைத்து அவர்கள் மீதே காம்படிஷன் கமிஷன்ல கமல்ஹாசன் புகார் கொடுத்தாரு. அதுல கமல்ஹாசனுக்கு சாதகமான ஒரு ஆர்டர்லாம் வந்தது நம்ம பார்த்திருக்கோம். கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு முயற்சியை இந்த பட விவகாரத்திலையும் இவர் கையில் எடுப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது இதற்கு முன்பு அவர் இது தொடர்பான விளக்கத்தை கொடுத்திருந்த போதும் கூட இது அன்பின் வெளிப்பாடுதான், மொழி பற்றி பேசுவதற்கு ஆய்வாளர்கள் இருக்கிறார்கள், வரலாற்று ஆய்வாளர்கள், எழுத்தாளர்கள் இவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்ற கருத்தை திரு கமல்ஹாசன் அவர்களுமே குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையிலும் நீதிபதிகள் அவ்வாறு ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார்களே. கமல்ஹாசனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தான் தவறு செய்யவில்லை அப்படிங்கறதுல ரொம்ப உறுதியா இருக்காரு. அப்படி இருக்கும்போது எப்படி அவர் மன்னிப்பு கேட்பார்? பட் இந்த கோணத்தை நீதிமன்றம் கணக்கில் எடுத்துக்கல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னொன்னு, கமல்ஹாசனை பொறுத்த வரைக்கும் தான் தவறு செய்திருந்தால் எங்கு வேண்டுமானாலும் வருத்தம் தெரிவிப்பதற்கு அவர் என்றைக்குமே தயங்கியதில்லை. இந்த விவகாரத்தில் தான் தப்பு செய்யவில்லை அப்படின்னு அவர் ரொம்ப உறுதியா நம்புகிறார். இன்னொன்னு, இப்ப கமல் சொன்னது பாத்தீங்கன்னா இப்ப கன்னட மக்களை கொஞ்சம் குறைத்து மதிப்பிடணும் அப்படிங்கிற அடிப்படையில அவர் பேசல. அவர் படித்த புத்தகங்கள் அல்லது கேட்ட விஷயங்கள் அடிப்படையில தான் அப்படி ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்காரு. அதனாலதான் கமல் இந்த விஷயத்தில் மன்னிப்பு கேட்பதில்லை அப்படிங்கிறதுல ஒரு உறுதியான நிலைப்பாட்டுல இருக்காரு. பட் இந்த கோணத்தில் நீதிமன்றம் யோசிக்கல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இணைப்பில் கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு பிஸ்மி.